முடிஞ்சிச்சா? இல்லைக்கா, நாளைக்கு தான் கொடுக்கணும். என் வீட்டில் நேற்றே வந்து கேட்டு கத்திக்கிட்டு இருந்தா. இப்போ பார்த்தா சீட்டு போன கேப்பா வந்துருவாளோ என்னமோ. உங்களுக்கு எங்கே தான் காது இருக்காப்பா? வந்துட்டா வாருங்க. மாலதியக்கா, ராஜியக்கா இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை தேடி நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் சீட்டு போன நாளை தாரன்னு சொன்னோம்ல சரசு. சீட்டு போன கேட்க போலக்கா. என் தங்கச்சி சேலை வியாபாரம் பண்ணுதா, உங்களுக்கு சேலை வேணுமான்னு கேட்டு போக வந்தேன். அது தங்கம்மா சேலை விற்க? ஆமாக்கா, ஒரு சேலை எடுத்தா ஒரு சேலை பிரியா வேணுமா? ஒரு சொல்லு, பிடிச்சிருந்தா எடுப்போம். குருவி மருமகளை கூப்பிடுங்களேன். சம்மந்திங்க வண்டி தானே, எதுக்கு குருவிங்கிற? சம்மந்தி, என் சம்மந்தி நல்ல சம்மந்தி வண்டி வாச்சா. சேலை வேணுமா வேண்டாமா அவன் நேரத்தே என்கிட்ட கேட்டா, அதனால தான் அவளை வர சொன்னேன். அவள் மாமியாக்காரி விட மாட்டாள. உன் மருமகளை வேணா வர சொல்லட்டா? என்னைக்குக்கா சேலையை கட்டினா? அந்த பேண்ட் சட்டையை போட்டு தானே அலையுதா? சரி, உன் தங்கச்சி தங்கத்தை வர சொல்லு. பார்த்த உடனே ஃபோன் பண்ணிட்டேன்க்கா, அப்பளையே இப்போ வந்துருவா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்க்கா. எதுக்கு வர சொல்லியிருந்தீங்க? என்ன சரசு இவ இப்படி சொல்லுதா? நீ தானே வர சொல்லியிருந்த. வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கா, சேலை வியாபாரம் பண்ணுறான்னு சொன்னேன். இங்கக்கா கேட்கேன். தங்கம் இங்கே வா. நேற்று பிறக்கணில அந்த சேலையெல்லாம் எங்கே? அக்கா வர வழியிலே அது வித்துருச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேயா? ஆனால் இவர்களெல்லாம் உட்கார வச்சுருக்கேன். அக்கா சேலையெல்லாம் வரும்போது வித்துருச்சுக்கா. நாளைக்கு புது சேலையாக உங்களை கொண்டு வரேன். ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீயா? பழைய சேலையை ஒரு சேலைக்கு ஒரு சேலை ஃப்ரீ தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா தானே நீங்கள் வாங்குவீங்க. கேட்டதுக்கு பதில காணோம். அக்கா வண்டியில் இருக்க சாவி எடுக்க போனேங்க்கா. ஆமாக்கா, ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ. அஜி அக்கா என்ன நம்ப மாட்டேக்கு? என்ன இப்படி இல்லைம்மா, வியாபாரம் பண்ணுறவட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடணும்ல. ஏன் சேலையத்தானே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறா. இது ஓன் சேலையா? அக்கா ஏன் சேலைன்னா ஏன் சேலை இல்லை, நான் முதல் போட்டிருக்கிறேன். அவள் என்கிட்ட வாங்கி தான் வியாபாரம் பண்ணுறா. நம்மளையே மாட்டி விட்டுருவா போல. என்னன்னு தெரியல, வெளியில் சேலையை போட்டால் காணாமல் போயிடுது. அதுவும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து சேலையை போட்டால் மட்டும்தான் காணாமல் போகுது. ஆமாக்கா, தங்கராசு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து நான் ஒரு சேலையை வெளியில் போட்டிருந்தேன். காற்றுக்கு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் எங்கே தூக்கிட்டு போச்சுன்னே தெரியல. அப்போ நாங்கள் கலவண்டு போய் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லுதீங்களா? இவளா வாயை கொடுத்து மாட்டிக்கிடுதாலே. நீ ஏன் இப்போ கோவப்படுத? குற்றமெல்லாம் நெஞ்சுதான் குரு இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட சீட்டு ரூபா கேட்க வரும்போது இதை சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு கோவம் வந்திருக்காது. நாங்கள் சேலை வியாபாரம் பண்ணும்போது சேலையை காணோம் அதை காணோன்னா அப்போ நாங்கள் திருடி விற்கணும் தானே அர்த்தம். இதுக்கு மேலே பேசுனா சீட்டு ரூபா கேட்டுருவா. சேலையை காணோன்னு தான் சொன்னோம், நீ எடுத்தேன்னு சொல்லலை. சேலை காணாமல் போக போயிட்டா இப்போ 2 சேலை தேவைப்படுது, அதுக்காண்டி தான் எடுக்கணும்னு உன் தங்கச்சியை வர சொன்னது. சரி, நம்ம வீட்டுக்கு போவோம். நம்மளுக்கு வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. காட்டி கொடுத்துருவாக்கா. காணோன்னா அப்படியான்னு விசாரிக்க வேண்டியதானே. இவங்கள்ட்டெல்லாம் இப்படி பேசினாதான் அமைதியாக இருப்பாளுங்க. இல்லைன்னா திரும்ப திரும்ப இந்த இதை பேசிக்கிட்டே இருப்பாளுங்க. நாளைக்கு அந்த சேலையை கொண்டு வந்தால் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. நீ ஏன் அதை கொண்டு வர? போன வாரம் கல்யாணத்துக்கு போகும்போது அங்கேருந்து 10 பறக்கிட்டு வந்தோம்ல, அதை கொண்டு வா. அதுவும் சரிதான்க்கா, அதை கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ எல்லாம் அதை கொடுக்காத. ஒரு சேலை 600 ரூபா. அப்போ தான் 500 ரூபாய்க்கு வாங்குவாளுங்க. சரியா? சரிக்கா.